மஷ்ரூமை வச்சுட்டு ஒரு பிரியாணி தாளிக்க போகிறோம், வெள்ளை பிரியாணி. அதுக்கு வந்து தேவையான அரைக்க தேவையான பொருள் வந்துட்டு பாதாம் ஒரு 10 ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் 10, பட்டை, கிராம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அரைக்கிறதுல நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். 1 கப்பு தயிர், புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, சோம்பு. இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் மேக்னேட் பண்ண போகிறோம். ஒரு பாய்ச்சி விட இந்த மஷ்ரூமில் மேக்னேட் பண்ணுறோம். கொஞ்சமாக லெமன் போட்டு இது செய்யறதுக்கு வந்து பச்சரிசி இல்லைன்னா சீரக சம்பா பிரியாணி அரிசி எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் பச்சரிசியில் தான் செய்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டிருக்கேன். இந்த கரண்டி காஞ்சிச்சு. இப்போ இது தாளிக்கிறதுக்கு கல்பாசி, சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை. இப்போ அதில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டேன். இப்போ இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் நறுக்கின 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். இது ஓரளவு கண்ணாடி பழத்தில் வதங்கிடும். இந்த ரைஸ்க்கு காரமாக ஏதாவது சைடிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். காரமான சிக்கன் ஃப்ரை, சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு, அது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து புதினா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. இது நல்லா வதங்கணும். பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் பச்சரிசி கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அந்த அரிசியை போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்கேன். புளிப்புக்கு தயிர், லெமன். ஆயிடுச்சு கொங்கு நாட்டு ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி. இவ்வளோ நல்லா வந்துருக்கு. இது வந்து பச்சரிசி தான். இதுக்கு மேலே இப்போது கொஞ்சம் மஷ்ரூம் பிரியாணி மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.